கோவை மாவட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தொகுதி. கோவை தெற்கு தொகுதிய பார்த்திருக்கோம். ஏன் கோவை தெற்குக்கு ஹைப் குடுத்து பேசுறேங்கிறது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நல்லாவே தெரியும். கரூர்ல இருந்து கோவை தெற்குக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதி மாறி போட்டி போடுகிறார். அ பிரச்சாரம் இந்த கோவை பிரச்சாரத்துல சிஎம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. கோவைக்கு செந்தில் பாலாஜி விரும்பி போல. நான் தான் கோவைக்கு அவர அனுப்பிச்சு வச்சேன். ஏன்னா லாஸ்ட் எலக்ஷன்ல கோவையில 10க்கு 10 திமுக தோத்துட்டாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த கொங்கு மண்டலத்தையும் சரி, கோவையும் சரி ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா டிஎம்கே பார்க்குறாங்க. அதன் பிறகு கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி வைத்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவுல கிளீன் ஸ்வீப் பண்றாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோவையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் போட்டி போட்டாரு. அவருக்கு எதிராக கணபதி ராஜ்குமார் என்கின்ற அவங்களை திண்டுக்கல் அனுப்பிட்டு அங்க அவங்களே திமுகவே கிளம்புறீங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பாரம்பரியமிக்க தொகுதி தான். சோ கோவையை கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்துருந்துக்கலாம். ஆனா அப்படி கொடுக்காம கோவையில நாங்க போட்டி போடுறோம், நீங்க திமுக பாரம்பரியமான ஜெயிச்ச திண்டுக்கலுக்கு தொகுதிக்கு போயிருங்க, அண்ணாமலையை நாங்க எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வேட்பாளரை திமுக முன்னிறுத்தி கோவையில அண்ணாமலையை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. கோவை தெற்கு பத்தி சொல்லணும்னா அது ஒரு புது தொகுதி தான். தொகுதி மறுசீரமைப்பு 2008 நடந்ததுக்கு அப்புறம் 2011 தான் இங்க எலெக்ஷன் சந்திச்சிருக்கோம். 3 எலெக்ஷன், 2 எலெக்ஷன்ல அதிமுகவும் 1 எலெக்ஷன்ல பிஜேபி. போன முறை வானதி ஜெயிச்சிருந்தாங்க. கமல் எல்லாம் போட்டி போட்டிருந்த தொகுதி. அப்படிப்பட்ட தொகுதியில ஆண் வாக்காளர்கள் 90,214, பெண் வாக்காளர்கள் 96,263, 1,86,509 மொத்த வாக்காளர்கள் கோவை தெற்கு பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. சோ கோவை தெற்க பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டி போடுறாரு. அவரை எதிர்த்து அம்மன் கே அர்ஜுன் அதிமுகவை சார்ந்தவர் போட்டி போடுறாரு. அதே போல தவேகாவின் சார்பாக செந்தில்குமார், அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேரறிவாளன் அவர்கள் போட்டி போடுறாங்க. சோ அம்மன் கே அர்ஜுனும் ஒரு மிக முக்கியமான முகம். கொங்கு மண்டலத்தில் வெற்றியும் பெற்றவர் அம்மன் கே அர்ஜுன் அவர்கள். சோ அதன் காரணமாக கிரவுண்ட் எப்படி இருக்கு, குறிப்பாக கிரவுண்ட்ல போய் நம்ம சர்வே என்ன சொல்லுது சந்தோஷ்? நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கோவை அதிமுகக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் உள்ள வர்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கணிப்பு என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனா கோயம்புத்தூர் தெற்குல செந்தில் பாலாஜி 39% எடுத்து ஒரு நல்ல லீட் எடுக்கிறாரு. அதிமுக 30%, தாவேகா 23%, நாம் தமிழர் 8%. ஸோ நிச்சயமா 39% ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட் ஸ்லைடிங் இதாதான் மொமெண்டமா தான் பார்க்க முடியுது. கோவை தெற்க பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி ஈஸியா ஜெயிக்கிறாருன்னு நம்முடைய கருத்து. சொன்ன மாதிரி அந்த உழைப்பு அப்படின்றது நம்ம எடுத்த கருத்து கணிப்போட முடிவுகளையுமே தெரிய வருது. கோவை தெற்குல செந்தில் பாலாஜி 39% எடுத்து ஒரு வெற்றியை பெறுவார் அப்படின்றது அதனோட கணிப்பா இருக்கு.